வணக்கம். செய்திகளை உறக்கச் சொல்வோம். மண்டபம் பேரூராட்சி மன்ற தலைவர் இல்ல திருமணத்தில் துணை முதல்வர் கலந்து கொண்டு வாழ்த்தினார். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் பேரூராட்சி மன்ற தலைவர் ராஜா, மண்டபம் பேரூராட்சி கவுன்சிலர் ஜெயந்தி இவர்களது மகன் டாக்டர் தில்லை ராஜ்குமார், டாக்டர் சக்தி பிரியா திருமணம் தமிழ்நாடு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பால்வளத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன், MP நவாஸ்கனி, திமுக மாவட்ட செயலாளர் காதர்பாட்சா முத்துராமலிங்கம், MLA ராஜா நாகேந்திர சேதுபதி உட்பட பலர் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் மாவட்ட திமுக இளைஞரணி அமைப்பாளர் சம்பத்ராஜா நன்றியுரை கூறினார். திருமண விழா ஏற்பாடுகளை பேரூராட்சி மன்ற தலைவர் ராஜா, ஜெயந்தி, ராமநாதபுரம் மாவட்ட திமுக இளைஞரணி அமைப்பாளர் சம்பத்ராஜா சிறப்பாக செய்திருந்தனர். வணக்கம். ராஜா இல்ல திருமணத்திற்கு வரவேற்றிருக்கின்ற எங்களுடைய இளைய தளபதி சின்னவர் அவர்களை வரவேற்று நம்முடைய எங்களையெல்லாம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அரசியலில் வழிநடத்தி செல்கின்ற மாவட்ட கழக செயலாளர் மரியாதைக்குரிய சகோதரர் காதர்பாட்சா முத்துராமலிங்கம் அவர்கள் வரவேற்று பேசுவார்கள். அன்புள்ள மாண்புமிகு துணை முதலமைச்சருடைய திருக்கரங்களால் இன்று திருமணங்களை நடத்தி வைத்து மணமக்களை வாழ்த்தியிருக்கின்றார்கள். அவர் வாழ்த்துகளோடு ராமநாதபுரம் மாவட்டத்துடைய திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த நிர்வாக அருமை அண்ணன் R.S. ராஜகண்ணப்பன் அவர்களும், இந்திய யூனியன் முஸ்லிம் கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் பேர் அன்பிற்குரிய சகோதரர் நவாஸ்கனி அவர்களும், பரமக்குடியினுடைய சட்டப்பேரவை அன்பு தாய்மார்களே, பெரியோர்களே, சான்றோர்களே, நம்முடைய மாவட்ட கழகத்துடைய நிர்வாக பெருமக்களே, அனைவருக்கும் மனவிலவும் மருத்துவராக இருக்கின்றீர்கள். ஒருவருக்கு ஒருவர் கல்விமான்களாக இருக்கக்கூடிய காரணத்தினால் ஒருவருக்கொருவர் நீங்கள் நன்கு விழாவிலே கலந்திருக்கின்றார். அதற்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு, நம்முடைய ஒப்பற்ற தலைவர் ஆட்சியோடு, திராவிட மாடல் ஆட்சி நாயகர் மாண்பு முதலமைச்சர் ஆட்சியோடு நம்முடைய இளம் தலைவர் நடத்திருக்கக்கூடிய இந்த திருமண விழாவில் அனைவரையும் வருக வருக என வரவேற்று, கலித்தொகையில் சொல்லக்கூடிய ஆண்மான் பெண்மான் போன்று ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுத்து நீங்கள் இல்லற வாழ்க்கையை தொடங்கி இந்த பகுதியில் இன்னும் பல கல்வி நிலையங்களை நீங்கள் தொடங்க வேண்டும் என்று என்னுடைய ஆசையும் உங்களுக்கு சொல்லி
நம்முடைய இந்த திருமணத்தை தலைமையேற்று நடத்தி வைக்க நம்முடைய முகவை மண்ணிற்கு வருகை புரிந்திருக்கின்ற தமிழகத்தினுடைய எதிர்காலம் எந்த பொறுப்பாக இருந்தால் நன்றி வணக்கம். வாழ்க்கையில் கொடுத்துள்ள எங்களுடைய அண்ணன் இளைஞரின் எழுச்சி நாயகன் இளம் தலைவர் எனக்கு இந்த பொறுப்பை தந்து இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் பெரும் மதிப்பையும் மரியாதையும் என் கட்சிக்காரர்களிடத்திலும் என்னைய அன்போடு வழிநடத்த எங்கள் அண்ணன் அவர்களுக்கு என்றும் துணையாக இந்த இளைஞரணி ராமநாதபுரம் மாவட்ட இளைஞரணி என்றும் பாடுவோம் என்று நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வரவேற்புரையாற்றிய மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான காதர் பாட்சா முத்துராமலிங்கம் அவர்களுக்கு 16 லட்சம் மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படுகின்றது. எனக்கு புரிகின்றது. வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு கூறியிருக்கிறார். அதற்கு நாம் இன்றிலிருந்து நம்முடைய பிரச்சாரத்தை துவங்க வேண்டும். சென்ற நாடாளுமன்ற தேர்தல் இதே ராமநாதபுரத்தில் தான் என்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை அண்ணன் நவாஸ்கனி அவர்களுக்கு வாக்கு கேட்டு நான் துவங்கினேன். 40க்கு 40 வெற்றி பெற்றோம். அதே போல இன்றைக்கு இந்த தேர்தல் பிரச்சாரத்தை சட்டமன்றத்துக்கான தேர்தல் பிரச்சாரத்தை இதே ராமநாதபுரம் மாவட்டத்தில் இன்று நான் துவங்கி இருக்கின்றேன் என்று நீங்கள் நினைத்து போகலாம். நிச்சயம் 200க்கும் அதிகமான தொகுதிகளில் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற வேண்டும். அதற்கு நீங்கள் அனைவரும் களத்தில் இருந்து இறங்கி அந்த பிரச்சாரத்தை செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். மணமக்கள் இருவருக்கும் ஒரே ஒரு வேண்டுகோள், ஒருவரை ஒருவர் விட்டுக் கொடுத்து, எதற்கு விட்டுக் கொடுக்கணுமோ அதற்கு மட்டும் விட்டுக் கொடுத்து, அதிமுகவும் பாஜகவும் போல யார் யாருக்கு அடிமை என்று போட்டி போடாமல் சுயமரியாதையோடு உங்களுடைய உரிமையை பெற்று நீங்கள் வாழ வேண்டும். அதிகம் அட்வைஸ் பண்ண தேவை. நீங்க 2 பேரும் படிச்சவங்க, மருத்துவர்கள். உங்களிடத்துல இன்னும் ஒரே ஒரு வேண்டுகோள், உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை அது பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அழகான ஒரு தமிழ் பெயரை சூட்ட வேண்டும் என்று கூறிக்கொண்டு மணமக்கள் இருவரும் கலைஞரும் கனகவும் போல தலைவரும் உழைப்பும் போல பல்லாண்டு வாழ்க வாழ்க என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.